Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். இப்போ question number 4. questionல என்ன சொல்றாங்க? Suppose a charge plus q on earth. earth ஒரு charge வச்சிருக்க plus q. இன்னொரு charge எங்க வச்சிருக்க? மூன்ல வச்சிருக்க. Calculate the value of G required to balance the gravitational attraction between the earth and the moon. Question ரொம்ப simple but concept புரிஞ்சுக்கோ. இங்கே ஒரு charge இருக்கு plus q, moonல ஒரு charge இருக்குது plus q. earthக்கும் moonக்கு நடுவுல வந்து என்ன force of attraction இருக்கு already? earthம் moonம் attract ஆயிருக்கு. எந்த forceனால attract ஆகி கிடக்குது? Gravitational force நால. அப்ப gravitational force வந்து ரெண்டுத்தையும் அட்ராக்ட் பண்ணுவானா? அப்ப ஏதோ ஒரு force வந்து இவங்களை பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ரிப்பல் பண்ணணும். எந்த force ரிப்பல் பண்ண போகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக். என்ன ரெண்டுத்துலயுமே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன். அப்ப நான் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா இது வந்து பேலன்ஸ்டா இருக்கும். அப்படின்னா என்ன? உன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல்னு கேட்குறான். உன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போ நான் எவ்வளோ சார்ஜ் வைக்கணும்னு கேட்குறாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? Gm1 m2 by r square. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? Kq1 q2 by r square. ரெண்டு r square கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ q1 q2 ரெண்டுமே qன்னு சொல்லிட்டான். அப்போ இதை நான் q ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? Gmm by k. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வரப்போகுது 6.67 into 10 power minus 11. மாஸ் ஆஃப் எர்த்து கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் எர்த் வந்து 5.9 into 10 power 24. மாஸ் ஆஃப் மூன் எவ்வளோ? 7.9 into 10 power 22. கரெக்ட் தான். யா 7.9 into 10 power 22 whole divide by k ஓட வேல்யூ என்ன? 9 into 10 power 9. இதை நீ உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அதை வந்து 6ன்னு வச்சுக்கலாம், அதை 8ன்னு வச்சுக்கலாம். கேன்சல் 10 பவரில் 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 26 3 2.2 into 2 4.4 into 8 4 36 times 10 to the power 20 approximately just turn it around 8 into 4.4 into 8 வந்து எவ்வளோ? 4 8s are 32. அப்போ 4.4 into 8 36. யா நீ எவ்வளோ சொன்ன பாப்பா? 36ன்னு சொன்னியா? ஸோ 32 30 இங்கே பாரு 8 4s are 32. இங்கே வந்து 4.4 வரும்ல. சரி நான் என்ன பண்ணேன்னு புரியல. சரி இப்போ பாரு, இதை வந்து இது 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸா? இது நீ 6.6ன்னு எடுத்தேன்னா இங்கே 2.2ன்னு இருக்குமா? அப்போ இதை மல்டினா 4.4. நான் அதை 4 into 8 வந்து 32. அப்போ 4.4 அதாவது 4.5 கிட்ட வந்துருச்சா? ஸோ 4.5 into 8 பட்டன் 36. அப்போ இங்கே 4.4 இருக்குன்னா 35 point something வரணும். கரெக்டா? இது q ஸ்கொயர். அப்போ qவோட வேல்யூ என்ன? 36 point something ஓட ரூட்டு ரொம்ப நியர் டு 6. கரெக்டா இல்லையா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்? இங்கே பாரு 5.87. கரெக்டா இல்லையா? இந்த வேல்யூ நீ மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ரூட் எடுத்தனா 5.87. 26க்கு ரூட் எடுத்தனா 26 power 1/2 10 power 23. கரெக்டா? எஸ் மேம். புரியுதா? எஸ் சார். வெரி குட். ஆனா ரூட் எடுக்கும்போது 10 power 26க்கு 13 தான வரும். யா 13 தான போடு. 23 போடு. சாரி 13 26 1/2ன்னு சொல்லி நான் தப்பா போட்டேன். எஸ் 10 power 13 தான். கரெக்டா? ஓ செகண்ட் கொஸ்டின் வேறு இருக்கா? சப்போஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த் இஸ் ஹாஃப்ட். அப்போ சார்ஜ் என்ன ஆகும்னு கேட்குறான். நல்லா பாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணும் எர்த்தும் ஹாஃப் பண்ணியிருக்கேன். ஹாஃப் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் என்ன ஆகும்?
கம்மியாகும். ஏன்னா ஃபார்முலா என்ன? KQ²/R² GMM/R². நல்லா பார்த்தனா இது half ஆகுது, இதுவும் half ஆகுது. மொத்தம் இந்த Qவோட ஃபார்முலால டிஸ்டன்ஸே இல்லை, கரெக்டா இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் நீ சேஞ்ச் பண்ணாலும் சரி, சேஞ்ச் பண்ணலனாலும் சரி, உன்னோட இந்த Qவோட வேல்யூ என்னதான்? சேம். அதனால தான் Qல எந்த விதமான சேஞ்சும் வராது. ஓகேவா? ஓகே. Thank you.